all. In the video 8th standard English unit 6 prose friendship section 2 பார்க்கலாம். section 1ல அவங்க friend ஆசிஃபை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறுறாரு. On the day of his travel, Vetri boarded the train. His memory went back to his school days. So travel பண்ணும்போது அதாவது ட்ரெயின் ஏறிட்டார். வெற்றி boarded the train. boarded means get on or into the vehicle. So ட்ரெயின் உள்ள ஏறிட்டார். ஏறின பிறகு தன்னுடைய நினைவுகள் எப்படின்னா ஸ்கூல் டேஸ்க்கு போயிடுச்சான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி. They lived in the beautiful village கீழக்குடின்ற ஒரு வில்லேஜில் நியர் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு வில்லேஜில் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. The village had a middle school in the outskirts. வில்லேஜில் ஒரு நடுநிலை பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிடில் ஸ்கூல். அது இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் அந்த கிராமத்துக்கு ரொம்ப ஒதுக்குப்புறமாக இருக்கும், ரொம்ப இன்டீரியராக இருக்கும், ஒரு குக்கிராமன்ற மாதிரி சொல்லி அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ அவுட்டர் ஏரியாவில் அந்த ஸ்கூல் இருக்கும். இட் இஸ் இன் தேட் ஸ்கூல் வேர் வெற்றி ஹேட் மெட் ஆசிஃப். ஸோ அந்த ஸ்கூலில் தான் வெற்றி வந்து ஆசிஃபா தன்னோட ஃப்ரெண்ட் ஆசிஃபை மீட் பண்ணாங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கூல் வுட் நெவர் ஃபர்கெட் வெற்றி அண்ட் ஆசிஃப். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸோ டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த ஸ்கூலில் வந்து வெற்றியவும் ஆசிஃபவும் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்திருக்கு. அண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு. தே வேர் ஆல்வேஸ் டுகெதர் இன் லேர்னிங் அண்ட் பிளேயிங். படிக்கும் போதும் சரி விளையாடும் போதும் சரி ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்றாவே இருப்பாங்களாம். Their friendship started on the first day of school. First day school join பண்ண ஃபர்ஸ்ட் டேவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஐ மீன் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனது அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்தே. when Vetri's parents dropped him at the school, he started crying. வெற்றியை வந்து அந்த ஸ்கூலில் ட்ராப் பண்ணும்போது அவன் வந்து ஸ்கூலில் விட்டவொடனே ஃபர்ஸ்ட் நாள் நம்ம புது ஸ்கூலுன்ற மாதிரி அழுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி he started crying. Asif consoled him with the chocolate and said, don't cry. ஆசிஃப் வந்து consoled means comfort someone at the time of grief. அதாவது கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் சமாதானப்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி கன்சோல் பண்ணினாங்க, சமாதானப்படுத்தினாங்க. சரி நீ அழாத, இங்கே பாரு சாக்லேட்டை கொடுத்துட்டு நீ டோன்ட் க்ரை அப்படின்ற மாதிரி ஆசிஃப் சொன்னாங்க. வி வில் ப்ளே ஆஃப்டர் த பெல். நம்ம வந்து பெல் அடித்த உடனே நம்ம போய் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஆசிஃப் சொன்னாங்க. ஆஃப்டர் தட் டே தே ஸ்டேட் டுகெதர், பிளேட் டுகெதர் அண்ட் ஈவன் எக்ஸ்சேஞ்ச்டு தேர் ஃபுட். ஸோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே இருந்தாங்க. ஸ்டே பண்ணதும் சரி விளையாடுறதும் ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடினாங்க. ஈவன் எக்ஸ்சேஞ்ச் தேர் ஃபுட். எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் கிவ் சம்திங் அண்ட் ரிசீவ் சம்திங். அதாவது நான் கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து ஒன்று வாங்கிக்கிறது. ஸோ ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் இல்லையா எப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. தேர் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரீவ் ஸ்ட்ராங்கர் வித் டைம். ஸோ நாட்கள் வளர வளர அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. தே வேர் ஆல்வேஸ் குட் இன் ஸ்டடீஸ். அவங்க எப்போவுமே ஸ்டடீஸ்லேயும் நல்லா படிப்பாங்க. அண்ட் ஹெல்பிங் ஈச் அதர் இன் ஸ்டடீஸில் உனக்கு டவுட் இருந்தால் அவங்க கிளியர் பண்ணுவாங்க, வெற்றிக்கு டவுட் இருந்தால் ஆசிஃப் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எல்லாத்துலேயுமே. தே ஆல்சோ ஹெல்ப்ட் அதர்ஸ் வித் தேர் லெசன்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே விளையாடுறதுலேருந்து படிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப யுனைட்டடாக இருந்தாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். One day there was a quarrel between Vetri and Asif's families, and both families stopped to talking to each other. ஸோ ஒரு சண்டை வந்தது, குவாரல். ரெண்டு பேர் ஃபேமிலிக்கும், வெற்றி ஃபேமிலிக்கும் ஆசிஃப் ஃபேமிலிக்கும் ஒரு ஏதோ பிரச்சனை நடந்தது. ஸோ அந்த குவாரல், அந்த சண்டையில் வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறது இல்லை, யார் ஃபேமிலிஸ் தான் பேசிக்கிறது இல்லை. டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் தே கண்டினியூ டு பி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் தான் பேசலையே தவிர்த்து இவங்க ரெண்டு பேரும் அதே குட் ஃப்ரெண்ட்ஸாக தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. தேர் வாஸ் ஆல்வேஸ் அ ஹெல்தி காம்படிஷன் பிட்வீன் தெம். காம்படிஷன்னா அண்ட் ஈவெண்ட் ஆர் கான்டெஸ்ட். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஹெல்தி காம்படிஷன் தான் போய்கிட்டு இருந்தது, படிப்புலேயும் விளையாட்டுலேயும் லைஃப்லேயும் எல்லாத்துலேயுமே. சர்ப்ரைசிங்லி த எக்ஸாம், த ரிசல்ட்ஸ் அண்ட் த மார்க்ஸ் நெவர் அஃபெக்டட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்ததான், ஒரு எக்ஸாம்லேயோ இந்த ரிசல்ட் வரும் இல்லையா, அந்த ரிசல்ட்லேயோ தன்னோட மார்க்லேயோ எதுவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணல. அவன் வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டான், நான் செகண்ட் மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு இதில் கம்மியாக இருக்குது அதில் கம்மியாக இருக்குன்ற மாதிரி எந்த ஒரு போட்டி மனப்பான்மையும்
எல்லாமே எதுவுமே வந்து பொறாமையும் எதுவுமே இல்லை, அவங்களோடது ஹெல்தி காம்படிஷனாக தான் இருந்தது. அஃபெக்டட் மீன்ஸ் காஸ் அ சேஞ்ச் இன் சம் ஒன் ஆர் சம்திங், எந்த ஒரு சேஞ்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏற்படலை. இந்த ஒரு எக்ஸாம்னாலேயோ ரிசல்ட்னாலேயோ மார்க்னாலேயோ எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. தேர் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ டில் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப். தென் வெற்றி மூவ் டு கோயம்புத்தூர் அண்ட் ஆசிஃப் டு சென்னை. தென் அதுக்கப்புறம் என்னாச்சு, 10th அப்புறம் வெற்றி வந்து கோயம்புத்தூருக்கு போயாச்சு, ஆசிஃப் வந்து சென்னைக்கு போயிட்டாங்க. ஆசிஃப் ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் இன் சென்னை அண்ட் செட்டில் தேர். ஆசிஃப் வந்து அதுக்கப்புறம் அங்கவே வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. வெற்றி ஆல்வேஸ் வாண்டட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் பட் நெவர் ஹேட் த சான்ஸ் டு விசிட் சென்னை. ஸோ வெற்றி வந்து தன்னோட ஃப்ரெண்ட் ஆசிஃபை மீட் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டாங்க. பட் வந்து அதுக்கான சான்ஸ் வந்து சென்னைக்கு போகிற சான்ஸ் அவங்களுக்கு இதுவரை அமையல. Say true or false. கீழக்குடி was the native of வெற்றி. True. ஆமாம் இல்லையா? Then the school was a middle school தானே, middle school in the outskirtsனு பார்த்தோம் இல்லையா? வெற்றி and ஆசிஃப் were good in studies, நல்லா படிப்பாங்க இல்லையா? True. Then வெற்றி never visited சென்னைக்கு வந்தது இல்லை இல்லையா? True. Then ஆசிஃப் was a businessman, அங்கேயே பிஸ்னஸ் எடுத்து செட்டில் ஆகிட்டாங்க சென்னையிலே. True. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.